அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 18 மாத டிஏ நிலுவைத் தொகை குறித்த அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 21ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான 18 மாத காலகட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டிஏ நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. வருகிற பிப்ரவரி 1, 2024 அன்று மத்திய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பு டிஏ நிலுவைத் தொகைக்கான அறிவிப்பாகவும் இருக்க வேண்டும் என ஊழியர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அரசு ஊழியர்களுக்கான இந்த 3 தவணையான அகவிலைப்படியை வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு மத்திய அரசு 18 மாத கால அந்த நிலுவைத் தொகையை விடுவித்தால் கிட்டத்தட்ட 48.67 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 64.95 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் மிகுந்த பயனடைவார்கள். ஊழியர்களோட நலன் கருதி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம சேனலில் இந்த அப்டேட்ஸ் வந்த உடனே நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.